Good morning student. Today online class Bio Botany 11th standard 3rd chapter Plant Morphology and Taxonomy of Angiosperm Vegetative Morphology 3.4 page number 48 parts of flowering plant. What is a parts of flowering plant? பூக்கும் தமிழ்ல வந்து சொன்னோம்னா மீனிங் பூக்கும் தாவரத்தினுடைய பாகங்கள் வந்து என்ன? ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம், அந்த பிளான்ட்டுக்கு வந்து என்னென்ன பார்ட் இருக்குது. இப்போ நம்ம ஹியூமனுக்கு என்னென்ன பார்ட் இருக்குது? ஹேண்ட் இருக்குது, லெக் இருக்குதுன்ட்டு ஐ அப்படி வெளிப்புறமா இருக்கிற உறுப்புகளை பற்றி வந்து சொல்லுவோம். பாகங்கள் என்னென்ன பாகங்கள் வந்து காணப்படுது. அப்போ a flowering plant are called angiosperm or magnoliphobites. They are a saprobite consisting of an axis with an undergrowth, a root system and aerial shoot system. Root or shoot system. The shoot system has a stem, branches and leaves. ஷூட்ல வந்து என்னென்ன இருக்குது பார்த்தோம்னாக்கா ஸ்டெம் இருக்குது, அதுக்கு அடுத்தது பிரான்ச்சஸ் கிளைகள் வந்து இருக்குது, லீவ்ஸ் இலைகள் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் த ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ரூட் அண்ட் இஸ் த லேட்ரல் பிரான்ச். ரூட் வேர் மட்டும் வந்து காணப்படுது, வேரினுடைய பகுதிகள் பிரான்ச்சஸ் லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து காணப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் ரூட் சிஸ்டம். The root is a non-green, cylindrical, descending axis of the plant that usually grow into the soil. எங்க வளரும் ரூட்? பொதுவா வந்து சாயில்ல வந்து வளரும். கலர் வந்து உனக்கு கிரீன் கலர் வந்து காணப்படுமா? ரூட் எடுத்தோம்னா வேறு கிரீன் கலர்ல இருக்கா? இல்ல. அப்ப சிலிண்ட்ரிக்கல் டிசெண்டிங் ஆக்சிஸ். டிசெண்டிங் என்னது? இந்த புவியை நோக்கி வந்து காணப்படும். Develop from the radicle which is the first structural that come out when a seed is placed the soil. Root is the responsible for absorption of water, nutrient and anchoring the plant. அப்போ அந்த ரூட் சிஸ்டம் என்று எடுத்துட்டோம்னாக்கா ரூட் என்ன பண்ணுது? நீரை வந்து உறிஞ்சிக்கிற வேலையை வந்து செய்யுது. தாவரத்தை வந்து நிலை நிறுத்தத்துக்கும் வந்து யூஸ் ஆகுது. ஆங்கரிங் த பிளான்ட், ஒரு இடத்துல ஊன்றி வளரத்துக்கான தகவமைப்பை வந்து தரக்கூடியது. நெக்ஸ்ட் ரூட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ரூட்டினுடைய கேரக்டர் என்ன? Descending portion of the plant axis. Next, generally in non-green in color, a lack of chlorophyll. பொதுவா வந்து பச்சையம் வந்து இதுல வந்து இருக்காது. Next வந்து does not possess nodes, internode and buds in sweet potato and membrane of the retract root bear buds which help in a vegetative progress. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கணுக்கள், கணுவிடை பகுதி மற்றும் மொட்டுக்கள் வந்து அற்றதா வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துட்டோம்னாக்கா ரூட்டேசி ஃபேமிலி குடும்பத்தில் வந்து வேர்களில் வந்து காணப்படும். மொட்டுக்கள் வந்து உடல் இனப்பெருக்கத்துக்கு வந்து உதவுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Next, it bear a root air that absorb water and mineral from the soil. எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த வேர்கள் வந்து தண்ணியை வந்து ஈர்க்கத்துக்கும் நியூட்ரியன்ஸை வந்து இழுக்கத்துக்கும் சாயில்ல இருந்து உறிஞ்சத்துக்கும் வந்து யூஸ் ஆகுது. Next, it positive geotrophic and negative phototrophic natural. 1 mark நோட் பண்ணிக்கமா. 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. ரூட் வந்து எப்படி இருக்குது? பாசிட்டிவ்லி geotrophic and negatively phototrophic in nature. நேர் புவி நாட்டமும் எதிர் ஒளி நாட்டமும் வந்து கொண்டிருக்கும். புவியை நோக்கி நேரா இருக்கும், ஒளியை நோக்கி வந்து எப்படி இருக்கும்? எதிரா வந்து காணப்படும். Next, region of root, வேரினுடைய பகுதிகள்.
A root tip covered by dome shaped structure made up of in parenchymatous cells called in root cap. இந்த வேர்முனை வந்து எதால ஆனது பார்த்தீங்கன்னாக்கா பாரன்கைமா செல்கள் வந்து குவிந்த ஒரு டூம் வண்டியினுடைய டூம் ஷேப்ல வந்து சூழப்பட்டிருக்கும். இதனுடைய வேர்முடி ரூட் கேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா growth வளர்ச்சிக்கும் பிளஸ் வந்து பாதுகாப்புக்கும் வந்து யூஸ் ஆகுது. In protect the merismatic cells that affects in the pandas multiple root. அப்போ பாண்டனன்ஸ் என்னது தழைகள் தாவரத்தினுடைய பல்லடுக்கு மூடிகளா வந்து காணப்படுது பாண்டனஸ். அதுக்கு அடுத்தது ஃபிஸ்டியா ஹைகோர்னியா போன்ற நீர்வாழ் தாவரங்கள் வேர்மூடிக்கு பதிலாக வந்து வேர்ப்பை ரூட் பாக்கெட்டா வந்து காணப்படுது. அதுக்கு அடுத்தது அந்த டேபிளர் காலம் ரூட் ஜோன் மீன்ஸ் மண்டலம் என்று சொல்லுவோம். வளராக்கிற திசு மண்டலம் செல் பகுப்பு நடைபெற பகுதி என்று சொல்லலாம். ரீஜியன் ஆஃப் செல் டிவிஷன் மெரிஸ்மேட்டிக் ஜோன் வளர்கின்ற திசுவினுடைய மண்டலம் என்று சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் டைப் ஆஃப் செல், அதுக்கு அடுத்தது அதனுடைய ஃபங்க்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் 3 மார்க்ல கேட்பான். மெரிஸ்மேட்டிக் ஜோன், zone of elongation, a zone of maturation. செல் வந்து பகுப்பு நடைபெற பகுதி, அதுக்கு அடுத்தது செல் வந்து நீட்சி அடைகிற பகுதி, செல் வந்து முதிர்ச்சி அடைகிற பகுதின்ட்டு 3 பகுதியா வந்து பிரிக்கிறாங்க, 3 பார்ட்டா வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து எந்த இடங்கள்ல காணப்படுது, இதனுடைய வகைகள் என்ன, இதனுடைய பணிகள் என்ன. பொசிஷன், டைப் ஆஃப் செல், ஃபங்க்ஷன். It lie just above the root. First, merismatic zone. It lie just above the root cap. Second, zone of elongation. It lie just above the merismatic zone. அப்போ வேர்மூடிக்கு சற்று மேல் பகுதியில் வந்து காணப்படுது ஃபர்ஸ்ட். செகண்ட், நீட்சி அடையத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்க திசுவுக்கு சற்று மேல் பகுதியில் வந்து காணப்படுது. மெச்சுரேஷன் ஆகத்து பார்த்தீங்கன்னாக்கா நீட்சி மண்டலத்துக்கு, அதாவது எலாங்கேஷன் பகுதிக்கு சற்று மேலே உள்ள பகுதியாக வந்து கருதப்படுது. நெக்ஸ்ட், டைப் ஆஃப் செல்ஸ். Merismatic cell actively divided and continuously increase in the number. தொடர்ந்து வந்து பகுப்படையுது, எண்ணிக்கையில் வந்து பெருகும் திசு. எலாங்கேட்டட் செல்ஸ் மட்டும் வந்து இருக்குது. மெச்சுரேஷன், differentiated cells. Next, a function. This is the main growing tip of the root. Tip of the root. அந்த வேரினுடைய நுனி பகுதி வந்து வளரக்கூடியதா வந்து இருக்குது. A function. This is the main growing tip of the root. Next, a zone of elongation. The cells increase the length and causes enlargement of a root. The cell differentiate. A zone of maturation la பார்த்தீங்கன்னா the cells differentiate into the various. அப்போ வேரினுடைய நுனி பகுதி வளர பணியை வந்து செய்து, நீட்சி அடையத்தில் வந்து வேரினுடைய நீளத்தை வந்து அதிகரிக்கிற வேலையை செய்து, அதுக்கு அடுத்தது தேர்டு மெச்சுரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு மண்ணில் இருக்கிற நீரையும் கனிம உப்புக்களையும் வந்து அப்சர்வ் பண்ணி வளரத்துக்கு வந்து யூஸ் ஆகிற வேலையை செய்யுது. நெக்ஸ்ட், ரூட் மாடிஃபிகேஷன். ரூட் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டாப் ரூட் மாடிஃபிகேஷன், அட்வான்சியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். டாப் ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டோரேஜ் அண்ட் பிரீத்திங். ஸ்டோரேஜ், கோனிக்கல், ஃபிஷன் ஃபார்ம், நிஃப் ஃபார்ம் இன்ட்டு ஸ்டோரேஜில் வந்து பிரிக்கிறோம். அந்த டயக்ராம் வந்து பேஜ் நம்பர் 50 இருக்கும். நெக்ஸ்ட், அட்வான்சியல் ரூட் மாடிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜில் வந்து டியூபரஸ் ரூட், அதுக்கு அடுத்தது ஃபெசிகுலேட்டட் ரூட், நூடுல்ஸ் ரூட், மேனி லிஃபோஃபார்ம் ரூட், அதுக்கு அடுத்தது ஆனுலேட் ரூட்.
அதுக்கு அடுத்தது ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட், ப்ரோ ரூட், நெக்ஸ்ட் ஸ்டில் ரூட், கிளம்பிங் ரூட், அதுக்கு அடுத்தது பட்டர்ஸ் ரூட். வைட்டல் ஃபங்க்ஷன், எபிபைட்டிக் ரூட், foliar root, succincting root, photosynthetic root into advential root modification வந்து பிரிக்கிறோம். First, a function of a root. A root perform two kinds of function, namely primary and secondary function. Primary function absorb water and mineral from soil, help to the anchor the plant firmly in the soil. அப்போ சாயிலில் இருக்கிற வாட்டரையும் இதையும் வந்து எடுக்கிற வேலையை செய்யுது. நெக்ஸ்ட் செகண்டரி ஃபங்க்ஷன், இன் சம் பிளான்ட் ரூட் perform additional function. This is are the called in a secondary function. ஒன்றும் இல்லை, அந்த பிரைமரி ஃபங்க்ஷனுடைய பணியை வந்து தொடர்ந்து வந்து செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. The perform additional function a structural of a root and modified வந்து நடக்குது. Next modified of root, tap root modification, storage of root, conical root பார்த்தீங்கன்னா the conical like broad the base. Next fusion form root பார்த்தீங்கன்னா this is root or the swallowing in the middle and tapering வந்து காணப்படும். Uniform root பார்த்தீங்கன்னா உனக்கு very broad the affects and suddenly taper வந்து காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிளா வந்து இதுக்கு வந்து நம்ம கேரட், முள்ளங்கி, அதுக்கு அடுத்தது பீட்ரூட் வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் breathing in root பார்த்தீங்கன்னா some mangrove plant like in a Aviaceae, ரைசோபர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுது, வேர்கள் வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அட்வான்ஷியல் ரூட் மாடிஃபிகேஷனை வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.